சீரியல் கில்லர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடிவயிறு முதல் எல்லாமே கலங்குது இல்லையா? அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய காலங்களையும் கொடூரமான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி இருந்த காலத்திலையும் பல விஷயங்கள், அதாவது கொடூரமான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருந்திருக்குது. எதிர்காலத்திலையும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான கதை இல்லையா? அந்த வகையில் ஒரு சில சீரியல் கில்லர்கள் அவங்களுடைய லைஃப்ல நடந்த, அதாவது சின்ன வயசுல நடந்த ஒரு சில விஷயங்களால தான் அவங்க எதிர்காலத்துல சீரியல் கில்லர்களாகவே மாறுறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. அந்த உண்மைகளை பற்றி தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த உலகத்துல குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே பலருக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படுது. அந்த வகையில குழந்தைகள் அப்படின்னு யோசிக்கும் போது நல்ல விஷயங்களை மட்டும்தான் எங்களால யோசிக்க முடியுது. அப்படிப்பட்ட குழந்தைகளே கொலைகாரர்களாக மாறி பலருடைய உயிரை பறிக்கும் போது அப்படிப்பட்ட குழந்தை பருவம் நமக்குமே கொஞ்சம் பயத்தை தான் ஏற்படுத்துது. அந்த வகையில அந்த காரணங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் காரணமாக அமையலாம். அதே மாதிரி அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக அமையலாம், சமூக சூழல் காரணமாக அமையலாம். இப்படிப்பட்ட பல காரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா அங்க ஒரு குழந்தை எதிர்காலத்துல சீரியல் கில்லரா மாறுறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வகையில டேவிட் ஃபெர்கோவிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய தாய் ரொம்ப ஆசையா வளர்த்த செல்ல பிராணிகளை ரொம்ப கொடூரமாகவே கொலை செய்கிறாரு. அப்படி கொலை செய்யறது அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. டேவிட் ஃபெர்கோவிஸ் இவர் சாம்சன் என அழைக்கப்படுறாரு. கடந்த 1976 ரொம்ப பயங்கரமாக 6 பெண்களை சுட்டு கொலை செய்கிறாரு. இந்த சாம்சன் என்று அழைக்கப்படும் டேவிட் இருக்கிறார் இல்லையா, இவர் தன்னுடைய 17வது வயதுல ஆர்மியில போய் சேர்றாரு. அப்படி சேரும் போது பிறப்புச் சான்றிதழ் தேவைப்படுது. அப்படி இந்த பிறப்புச் சான்றிதழை பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியுது அவர் தன்னுடைய தாயால தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இருந்தாலுமே தன்னுடைய உண்மையான தாயை தேடி இவர் பல ஆண்டுகள் பயணிக்கிறாரு. பயணித்தாலுமே இறுதியாக இவருடைய தாயை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த தாய் இந்த மகனோட இருக்கிறத விரும்பல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்றாரு. இவருடைய முதல் கொலை எங்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவருடைய வளர்ப்பு தாய் வளர்த்த செல்ல பிராணிகள்ல இருந்து தான் ஆரம்பித்திருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தா டேவிட்டுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்பவே இயற்கையான விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்துறவங்க. அந்த வகையில இவங்க மீன் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமானவங்க. அப்படி இருக்கும் போது அந்த மீன்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறி இந்த டேவிட்டுக்கு ஏற்படுது. இந்த கொலை வெறி செயற்பாடுல இவர் முதல் செய்த காரியம் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டாருக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயை அந்த மீன் தொட்டிக்குள்ள ஊற்றிருக்கிறாரு. அப்பையும் ஒரு சில மீன்கள் துடித்து கொண்டு தான் இருக்கு. அந்த துடிக்கிற சமயத்துல ஊசி எடுத்து அந்த மீன்களை குத்தியே கொண்டிருக்கிறாரு. இப்படித்தான் இவருடைய கொலைகள் ஆரம்பித்திருக்குது. அதுக்கு பிறகு தாய் அவங்களுடைய கவலையை போக்கிக் கொள்றதற்காக பறவைகளை செல்ல பிராணியாக வளர்த்திருக்கிறாங்க. அப்படி வளர்த்து வரும்போது அந்த பறவைகளுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. கொன்றாலுமே அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த பறவைகள் அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அந்த துடித்து கொண்டிருக்கிற காட்சியை இவர் சிரித்து கொண்டே பார்த்திருக்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்படித்தான் இறுதியாக இவர் மனிதர்கள், அதாவது 6 பெண்களை ஆரம்பத்துல, அதாவது 1976 6 பெண்களை ரொம்ப கொடூரமாகவே ரோட்ல நிறுத்தி வைத்திருந்த கார் உள்ள போயிட்டு இவர் அந்த பெண்களை கொலை செய்திருக்கிறாரு. இவர் இப்படித்தான் சீரியல் கில்லராகவும் மாறி இருக்கிறாரு. டென்னிஸ் பிடிகே ரேடர் அப்படிங்கிறவரு தன்னுடைய தாயவே ரொம்ப மோசமான முறையில தாக்கி துன்புறுத்தி அவர் மகிழ்ந்திருக்கிறாரு. இவரும் ஒரு சீரியல் கில்லராக தான் பார்க்கப்படுறாரு. இவர் மக்களுடைய பார்வைக்கு எப்படியாப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல அருமையான கணவர், அதே மாதிரி குழந்தைகளுக்கு அன்பான தந்தை அப்படிங்கிறது தான் மக்கள் பார்வைக்கு தெரியப்பட்டிருக்குது. ஆனா பல கொலைகளுக்கு பின்னால இருந்தவர் இவர் என்பது அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இன்றைய தினம் வரைக்குமே நம்ப முடியாத ஒரு புதிராகத்தான் இருக்குது. இந்த நபர், அதாவது டென்னிஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த நபர் தொடர்ச்சியாக
10 பேரை சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறாரு. அதுவும் மிக கொடூரமான முறையில தாக்குதலை ஏற்படுத்தி அதுக்கு பிறகுதான் கொலை செய்திருக்கிறாரு. இவரை பற்றின ஆராய்ச்சிகள்ல இறங்கிய ஆராய்ச்சியாளர்களுக்கு மற்றும் ஒரு விடயமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, சிறு வயதுல இருந்தே பெண்கள் மீது ஒரு பயங்கரவாத குணம் கொண்ட ஒரு மனிதராகத்தான் ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்குது. இது மட்டும் இல்லாம இவருடைய தாய் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தாய் படுக்கையில இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்ல அவங்களுடைய விரல் மாட்டிக்கொண்டிருக்குது. அப்படி மாட்டிக்கொண்டதுக்கு பிறகு மகனை சொல்றாங்க, இந்த கையை எனக்கு எப்படியாவது வெளியில எடுத்து தா மகனே அப்படின்னு கேட்குறாங்க அந்த தாய். ஆனா இவருக்கு, அதாவது டெனிஸுக்கு அந்த தாய் பற்ற அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த தாய் கத்துறாங்களாம், கதறாங்களாம். ஆனா அவருடைய காதுகளுக்கு அவங்களுடைய அந்த கத்தல் கதறல் சத்தங்கள் ரொம்பவே இன்பத்தை தான் தந்திருக்குது. அந்த வகையில அவங்களும் ஒரு பெண் தானே. அந்த பெண்ணுடைய கண்களில் ஏற்படக்கூடிய பயம் மற்றும் துன்ப வேதனையை பார்த்து இவர் கொஞ்சம் கொஞ்சமா ரசித்து பல பெண்களையும் கொடுமை செய்திருக்கிறாரு. ரொம்பவே சோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவங்க தான் ஐலின் ஓர்னோஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க சிகரெட் பண்டி என்று தான் அழைக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஐலினுடைய தந்தை சிறு வயது ஒரு பிள்ளைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை கைது செய்து சிறைக்குள்ள அடைக்கிறாங்க. இவங்களுக்கு, அதாவது ஐலினுக்கு 3 வயது இருக்கும் போதே அவங்களுடைய தாயும் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஐலினுடைய வாழ்க்கையானது தாத்தா மற்றும் பாட்டி கூட தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் போது தாத்தா மூலமாகவே இந்த ஐலின் பல துன்புறுத்தல்களுக்கு உட்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளையினுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அப்படின்னு பார்த்தா அதற்கு எண்ணிலடங்காதது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 3 வயதுல அந்த தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு போன தாயை அவங்க பார்த்தது அவங்களுடைய இறுதி சடங்கப்ப தான் ஐலினுடைய தாயை பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஐலின் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னையை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அதாவது அப்பாவும் என்னையை விட்டுட்டு போயிட்டாரு, அம்மாவும் என்னையை விட்டுட்டு போயிட்டாங்க, இறுதியாக நான் இருந்தது தாத்தா மற்றும் பாட்டிக்கிட்ட. அங்கே இருந்தாலுமே தாத்தாவால் பல கொடுமைகளுக்கு உள்ளான நான் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டு தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால நீ என்னை இப்படி விட்டுட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நினைத்து கொண்டு அந்த ஐலின் நினைக்கிறாங்க, இவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூல் விட்டு லேட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னு வைங்களே, ஐலின் அவங்கள அவங்க தாத்தா ஏன் லேட் ஆகி வந்த அப்படின்னு சொல்லி பல கொடுமைகளை தந்திருக்கிறாரு. குறிப்பா வில்லோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகை கிளையை கொண்டு தான் இவருடைய தாக்குதல் இடம்பெற்றிருக்குது. இது மட்டும் இல்லாம அந்த வில்லோ அப்படிங்கிற ஒரு கிளையை கூட இந்த ஐலின் தான் பறித்து கொண்டு கொடுக்கணும். பறித்து கொண்டு வந்தாலுமே அதனுடைய தடிமத்தை பொறுத்து தான் அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய காயங்களும் அமைந்திருக்குது. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய 13 வயதுல அனைவராலும் சிகரெட் பன்றி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சிகரெட்டுக்காக அவங்க பாலியல் ரீதியான பல வேலைகளை செய்திருக்கிறாங்க. இதனால இந்த உலகம் அவங்கள ரொம்பவே இழிவாகத்தான் பார்த்துருக்குது. இது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறந்துடாம மனிதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஆசை தம்பி அஸ்வினி, ஒளிப்பதிவாளர் லிஷிஹரன்.